அதான் சொல்கிறேனே, வெறுப்பாக இருக்கு. டெய்லி ஏதாச்சும் சண்டை, இதை வச்சு சமாளிக்க முடியல. ஆரம்பிச்சிட்டியா? என்னை பார்த்தாலே உனக்கு ஏதாவது புலம்புன்னு தோணுமா? என்ன கொஞ்ச நாளாக தானே பார்க்குற. இன்னைக்காச்சு நான் என் வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நார்மலாக பேசி பார்த்துருக்கியா? அவ்வளோ இருக்கு. யூகேயில் போய் படிக்க காசு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்குனா மட்டும் காசு இருக்கும் இவங்களுக்கு. இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு தான் சைலண்ட்டாக விட்டாங்க. ஆனால் அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கேட்பான், இவன் கேட்பான். சீரியஸாக சொல்கிறேன், இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு புரியல, எந்த தைரியத்தில் யாருனே தெரியாதவங்கிட்ட என்ன தள்ளி விடுறாங்க. சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால தான் உன்கிட்டயே கேட்குறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. என்ன சொல்கிற? ஆக்சுவலாக ப்ரெஷர்னால தான் இந்த முடிவு. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் உன்கிட்டயே இதை பற்றி பேசலான்னு. டேய், என்ன? இல்லை, யாருன்னே தெரியாதவங்ககிட்ட தள்ளி விடுறாங்கன்னு சொன்னியே, என்ன உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்னு யோசிக்கிறேன். கரெக்டு தான். ஆனால் என்னை பற்றி ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சும் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, அட்லீஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கல. தெரில இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு. உனக்கும் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கல்ல, ஏதாச்சும் செட் ஆயிடுச்சா என்ன? இன்னும் இல்லை. அப்புறம் என்ன? ஏன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொண்ணு மாதிரி நான் இல்லையா? அது பிரச்சனை இல்லை, எனக்கு கல்யாணமே வேணான்னு இருக்கேன். எங்கள் அம்மா தேடுறாங்க, நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்? இப்போ தான் எல்லாம் மறந்து நார்மல் ஆகிட்டு வரேன். அதுக்குள்ளே கல்யாணம்னா யோசிக்கவே பயமாக இருக்குது. அதுதான் எனக்கும் பிரச்சனை. ஆனால் எப்படி இருந்தாலும் பண்ணியே ஆகணும், தப்பிக்க முடியாதுல்ல. யார்கிட்டயோ போய் மாட்டுறதுக்கு இது ஓகே இல்லை. தம்பி, உனக்கு செட் ஆகலன்னா இப்போவே சொல்லிடு. நான் பேசினதெல்லாம் மறந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுறேன். தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இதுக்காக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடாத. அப்படிலாம் இல்லை, நீ சொல்கிறதுலாம் ஓகே தான். ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமானு தோணுது. நல்லா இருக்கும்ல. தெரில, பார்ப்போம். நான் சொல்கிறேன். சரி யோசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் கிளம்புறேன். உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா முதல்ல? சமாளிச்சுக்கலாம். உனக்கு ஓகேனா சொல்லு, நானே வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த டம்பான டிசிஷன்ஸ் மாதிரி இல்லை இது. தெளிவாக இருந்தால் மட்டும் அம்மா கிட்டே பேசணும். அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ. நான் தெளிவாக தான் இருக்கேன். சரி, ஓகே, பாய். தேங்க்ஸ். எதுக்கு? சொன்னாதான் கொடுப்பீங்களா? ரொம்ப நாள் குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. லைட்டாக எக்ஸைட்டடாகவும் இருக்கு. ஸோ இன் a way of thanking you. நான் தான் இன்னும் எதுவுமே சொல்லியே. சொல்லும் போது பார்த்துக்கலாம். இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்குல்ல, அது போதும். சாரம் தூங்கிடா. என்னை விடு, அவள் எனக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போது
ஏய் சாப்பிட்றியா? வேணாண்டா. டேய் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஆமாம், என்னாச்சு? தெரில, இல்லை வந்தால் இப்படி இருக்க மாட்டாளே. நான் பேசுகிறேன். சரி ஓகே, நான் போயிட்டு வரட்டா? ம். பாய் அப்போ. நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறேன். புரியல. ஊருக்கு போகிறேன் எப்போ? காலைல. அம்மா கிட்ட பேச போறியா? ஆமாம், இப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அதான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தட்டு கீழே வந்துச்சு. ஏன் ஆஃபீஸ் போல? மதியம் தான் எழுந்தேன். அப்புறம் எங்கேருந்து ஆஃபீஸ் போகிறது? அப்படியே வீடெல்லாம் தொடச்சி டயர்டாகி தூங்கிட்டேன். என்ன யோசனை? உனக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? என்ன? ஒன்றும் இல்லை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, உனங்க சேர்த்து தான் சமைச்சிட்ருக்கேன். சாப்பிட்டே பேசலாம். அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வரியா? நான் வந்து செஞ்சு தரேன். ம், சொல்லு. உனக்கு எல்லாம் கிளியராக இருக்கா? புரியல. நம்மளை பற்றி தான் கேட்குறேன். ம் ம் ஷுவரா? ஷுவர் தான். என்னை பற்றி எல்லாமே ஓகே தானா? எல்லாமேண்ணா? எல்லாமே. இதுக்கு முன்னாடி நான் இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ அண்ட் ஸோ. சரி, எதுக்கு இப்போ அதெல்லாம்? பிரபு, உனக்கு புரியுதா? நம்ம ஒன்றா இருக்கலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். என்னென்னமோ கன்ஃபியூஷன்ஸ் வருது. சரியா தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? அப்போ நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் எதுக்குன்னு தான் புரியல. அதான் தெரியுதுல்ல, வந்து கேட்க வேண்டியது. உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ வந்து சொல்லுவேன்னு விட்டேன். இதோ இன்னைக்கு வந்து பேசுகிறல்ல. நான் வந்து சொல்லனா என்ன பண்ணியிருப்ப? சரி சொல்லு. என்னமோ தெரில, இதெல்லாம் நல்லா போகுமோ இல்லையோன்னு. தெளிவாக பேசலாமா? நம்மளை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். சரி. அதெல்லாம் தான் பிரச்சனையாக வந்து நிற்குமோன்னு இருக்கு. ஏதாச்சும் சுச்சுவேஷனில் நீ என் பாஸ்ட் வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணிட்டேனா? என்ன? உனக்கே இந்த காரணம் ரொம்ப கேவலமாக இல்லை? எனக்கே தெரியுது, நான் ரொம்ப டம்பாக ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உன்கிட்டயும் சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆன ரீசனே அதான். அதனால தான் இப்படி தேவையில்லாமல் அந்த மாதிரி நமக்குள்ளே எதுவுமே ஆகாதுல்ல. உண்மையிலே உனக்கு அதான் பிரச்சனைனா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அப்படியே ஆனாலும் அதை சரி பண்ணுற இடத்துல தான் நம்ம இருப்போம். அட்லீஸ்ட் நான் இருப்பேன். போதுமா? நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு ஏற்கனவே பேசி எடுத்த முடியுது தானே. அப்புறம் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கேன். தெரியல, திடீர்னு இதெல்லாம் வேணான்னு தோணுது. புரியல. நான் பாட்டுக்கு புலம்பிட்டு அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் என் தாட்ஸையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உன்னையும் இதுக்குள்ளே இழுத்துட்டணும்னு தோணுது. உனக்கு என்ன இப்போ என் கூட செட் ஆகும்னு தோணலையா? நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு கூட கேட்க மாட்டேன்ல, உடனே செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுவியா? அப்படி இல்லை. ஏண்டி செட் ஆகுது முடிவு பண்ணியிருந்தா இப்போ இங்கே நின்று இதை பற்றி பேசியிருப்போமா? அப்புறம் என்ன? ஏன் நான் ஏதாச்சும் சொன்னால் உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிடுற? நீ தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க.
சரி, என்னை பத்தி விடு. நீ சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? எப்படியே? நான் எதை பத்தி கேட்கறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நடிக்காத. ஏற்கனவே நான் உன்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். நீ மாத்திக்கிற மாதிரி தெரியல. இந்த பாரு, எனக்கு புரியுது, உனக்கும் பிரச்சனை இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ண பொண்ணுனால உனக்கும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான். ஆனா அதே நானும். அவள் இல்லை, நான் தான். என்னால் தான் அது மோசமாக முடிஞ்சுது. அவள் இதெல்லாம் செட் ஆகாது முடிச்சுக்கலான்னு சொல்லும்போது கூட என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட இருக்க வச்சேன். அதனால் அவள் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான்னு தெரிஞ்சிருந்தோம். அதெல்லாம் சரி பண்ணிடலான்னு கிறுக்க மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அதனாலேயே பெட்டராக முடிய வேண்டிய விஷயத்த நானே கெடுத்து மோசமாக்கிட்டேன். அவள் என்னை விட்டு போனதை விட அவளை இறுக்கி பிடிச்சி வச்சதுனால அவள் அனுபவித்த வலி, அந்த வலி இன்னும் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து இன்னும் என்னால் வெளியவே வர முடியல. இப்போ எங்கே நீயும் என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்தில் தான் உன்னை இறுக்கி பிடிக்காம உன் போக்கில் போன்னு விடுறேன். நான் எங்கடா போறேன்? சரி, நான் இப்போவே சொல்கிறேன், என்னால் உனக்கு இது மாதிரி எதுவுமே நடக்காது. தெரியும், என்னால் தான் பிரச்சனை. எங்கே ஏதாச்சும் பேசி உன் குழப்பத்தை கோவமாக மாற்றிடுவேன்ற பயத்தில் தான் இப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கேன். அங்கே பண்ண தப்ப நான் இங்கே பண்ண விரும்பலை. நீ அவகிட்ட ஓவர் எக்ஸ்பிரசிவாக இருந்ததுனால இங்கே இப்படி இருக்கிறது கரெக்ட் இல்லை பிரபு. நீ அங்கே பண்ண தப்போட அதர் எக்ஸ்ட்ரீம் தான் இங்கே பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரில. இந்த கொஞ்ச நாளில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய லவ். ஆனால் இதை பற்றி நம்ம ஒரு வாட்டி கூட பேசிக்கிட்டதில்லை. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். டு யூ லவ் மீ பிரபு? டேய் எங்கடா இருக்க? கடைசி நேரத்தில் கதை குத்துறாத. வரேன்டா. என்னடா சலிச்சுக்கிட்டு சொல்கிற? ஒன்றும் இல்லைடா, வரேன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டு நீ வரவனா ராஜா? இன்னைக்கு அவளை பார்த்தேன். யாரு? அப்புவா? ம். என்னடா சொல்கிற? பேசுனியா? இல்லை. ஏன்டா? இல்லைடா, தோணல. என்னடா தோணல புடுங்களன்ட்டு? அவள் உனக்காக தான் நிற்கிறான்னு தெரியும்ல. சரி விடு, அவளாவது உன்னை பார்த்தாளா? தெரியல, இருக்கலாம். ஏன்டா அவளை பார்த்து இப்படி பயந்து ஓடிட்டு இருக்க? பயந்து ஒன்று அவளை பார்த்து இல்லை, என்னை பார்த்து. போடா, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா? எப்போதான்டா நீ சரியாவ? தெரியல, அவன் தான் சரியாகுமோ என்னமோ.